வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வாரமா மணிப்பூர்ல மிகப்பெரும் கலவர பூமியாவே காட்சி அளிக்குது அப்படின்றது நம்ம எல்லா செய்திகள்லையும் நியூஸ்லையும் சமூக வலைத்தளங்களுமே பார்த்துருப்போம். மேலும் அங்கே 355 அமெண்ட்மெண்ட் ஆக்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா அந்த கலவரம் கட்டுக்குள்ளே வரல அப்படின்ட்டு அந்த மாநிலத்தோட மொத்த அதிகாரமும் இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. மேலும் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, கலவரக்காரர்களை பார்த்த உடனே சுட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவலுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அப்ரூவல் ரொம்ப ரொம்ப பீக்கான டைம்லையும் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த மாதிரி கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு மணிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, எதனால இந்த பிரச்சனை முதல்ல ஸ்டார்ட் ஆகிருந்து, எங்க நிலைமை ஸ்டார்ட் ஆனது அப்படின்ட்டு இதில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிறிய மாநிலம் தான் மணிப்பூர் அப்படின்ற ஒரு மாநிலம். இதோட மக்கள் தொகையுமே மொத்தமாக சராசரியாக 30 லட்சத்துலேருந்து அதாவது 35 லட்சம் இதுக்குள்ளே தான் இதோட மக்கள் தொகையுமே இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தொகை தான். இந்த மணிப்பூரை சுற்றி நாகாலாந்து, அஸ்ஸாம், மியான்மர், மிசோரம் அப்படின்ட்டு இந்த 4 மாநிலங்களுக்கும் நடுவில் தான் இந்த மணிப்பூர் அப்படின்ற மாநிலம் தான் அமைஞ்சிருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்ட பின்னாடியும் 1949 தான் இவங்க இந்தியா கூடயே இணைகிறாங்க. 1956 வரைக்குமே இந்தியாவில் ஒரு பகுதியாக தான் இவங்க இருக்காங்க. 1972 தான் இவங்களுக்கு தனி மாநிலம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இப்போ அங்கே சட்டமன்றத்தோட எண்ணிக்கை மொத்தம் 60 எண்ணிக்கையாக இருக்குது. இப்போ அங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இப்போ அங்கே ஆட்சிலையும் இருக்காங்க. மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் அந்த மாநிலத்தில் நிலப்பகுதியை இரண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது மலை மேலே இருக்கிற மக்களும் நார்மல் நிலத்தில் இருக்கிற மக்களும். அந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு 90% நிலப்பரப்பு மலைப்பகுதியாக தான் இருக்குது. மீதி இருக்கிற ஒரு 10% தான் நார்மல் நிலப்பரப்பு இருக்குது. அந்த மலை மேலே இருக்கிற நிலப்பரப்பு யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பழங்குடியினர் அப்படின்ட்டு அழைக்கப்படுற குக்கி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் தான் அந்த மலைப்பகுதியில் இருக்காங்க. மேலும் இந்த நிலப்பகுதியில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் நிலப்பகுதியில் இருக்காங்க. அங்கே மொத்தம் ஒரு 53% பேர் இந்த மைட்டி அப்படின்ற கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. அவங்க ஓபிசி அப்படின்ற கேட்டகரியிலுமே வருவாங்க. மேலும் அங்கே மலை நிலப்பகுதியில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் அப்படின்ட்டு அழைக்கப்படுற குக்கி அப்படின்ற மக்கள் தான் அந்த மலை நிலப்பகுதியில் இருக்காங்க. மணிப்பூரில் மொத்தம் 34 வகையான பழங்குடியினர் மக்கள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்காங்க. அதில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துவது நாகா பழங்குடியினர், குக்கி மற்றும் ஜோமி அப்படின்ட்டு அழைக்கப்படுற இன்னொரு வகையான பழங்குடியினர் தான். அந்த 10% நிலப்பரப்பில் தான் அங்கே இருக்கிற மைட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புளுமே இருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடியினர் மக்களை எஸ்டி அப்படின்ற பிரிவுக்கில் தான் வருவாங்க. அதில் மேக்சிமம் முக்கால்வாசி பேர் இருக்கிறது கிறிஸ்துவர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே மைனாரிட்டிஸாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த மைட்டி அப்படின்ற கம்யூனிட்டியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பெரும்பான்மையாக ஹிந்துக்கள் தான் இருக்காங்க. இவங்க ஓபிசி அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பழங்குடியினத்தை சார்ந்தவங்களோ அவங்க மட்டும்தான் அந்த மலைப்பகுதியில் நிலங்களை வாங்கவோ விற்கவோ எதாக இருந்தாலும் முடியும் அப்படின்ட்டு. இந்த நார்மல் நிலப்பரப்புலேருந்து அங்கே போயிட்டு நிலங்களை அதாவது மைட்டி கம்யூனிட்டிலேருந்து போகிற மக்கள் அவங்க நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சட்டம் அங்கீகாரம் கொடுக்குது. இப்போ இந்த மைட்டி கம்யூனிட்டி அப்படின்ற பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எங்களை இந்த சாதியினராக நீங்கள் மாற்றணும், எங்களுக்கு சில பல உரிமைகளும் சலுகைகளும் வேணும் அப்படின்ட்டு இந்த மைட்டி சமூகம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பாஜக அரசாங்கம் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கிற மைட்டி கம்யூனிட்டி பீப்புள் எஸ்டி கம்யூனிட்டிக்கு அதாவது பழங்குடியினருக்கு நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இதன் அடிப்படையில் மைட்டி கம்யூனிட்டியில் இருக்கிற ஹிந்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க. எங்களுக்கு எஸ்டி பிரிவில் நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேஸை எடுத்த உயர்நீதிமன்றம் அதாவது மணிப்பூரோட உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களை எஸ்டி பிரிவுக்கு மாற்றணும், இதுக்காக நீங்கள் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பிறப்பிச்சதுக்கு அப்புறமா குகி மக்களோட அந்த குக்கி அப்படின்ற பழங்குடியினத்து மக்களோட மாணவர் அமைப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மேலும் இவங்க வெறுமனே எங்களை நீங்கள் எஸ்டிக்கு மட்டும் தான் மாற்றணும் அப்படின்ட்டு இந்த மைட்டி கம்யூனிட்டி பீப்புள் அவங்க சொல்லலை. அவங்க இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பழங்குடியினர் குகி மக்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுற இந்த மக்கள் எல்லாருமே வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க, எல்லாருமே வெளி மாநிலத்தவங்க, வெளிநாட்டவங்க. இவங்க மேலே என்ஆர்சி நீங்கள் முறையாக அமல்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. என்ஆர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க மேலே என்ஆர்சி அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த குக்கி அப்படின்ற பழங்குடியினர் மக்கள் நாங்கள் இங்கே தான் இருந்தோம், அதாவது 1972 நாங்கள் இங்கே தான் இருந்தோம்
அப்படின்றதுக்கான தரவுகளையும் சான்றிதழையும் அவங்க காட்டணும். அப்படி சப்போஸ் அவங்களால காட்ட முடியாத பட்சத்தில் அவங்க இந்தியனாவே இல்லை அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி அவங்க அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற அகதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ஆர்சியோட ப்ரொசீஜர் என்னன்னு நம்ம எல்லாருமே தெரியும். இதே எல்லாமே மையப்படுத்தி இது எங்களுக்கான உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுது, நாங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறோம் அப்படின்ட்டு அந்த குக்கி சமூக மக்களோட மாணவர் அமைப்பு, அதாவது ஆல் ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற ATSUM அப்படின்ற மாணவர் அமைப்பு வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. அந்த போராட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு மாணவர்களும் பல்வேறு மக்களும் வந்து பங்கேற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி கலவரமாச்சு, அங்க இருக்கிற RSS BJPயோட ஒர்க் இதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற RSS BJP தான் இது எல்லாமே தூண்டி விட்டதாக சொல்கிறாங்க. அதாவது மைட்டின்ற ஹிந்து கம்யூனிட்டி மக்களை, ஒரு மைனாரிட்டியான மக்களை நீங்கள் வன்முறையில் ஈடுபடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் கலவரத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் இதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற BJP அரசாங்கம் வந்து மலைப்பகுதியில் கட்டப்பட்ட கிறிஸ்துவ தேவாலயங்களை வந்து இடிக்கிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காங்க. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அந்த மைட்டி அப்படின்ற கம்யூனிட்டி, அதாவது அந்த மைனாரிட்டியான ஹிந்துக்கள் வந்து போயிட்டு அவங்க தாக்குறதும் அட்டாக் பண்ணுறதும் வீடுகள் எல்லாமே கொடுத்துறதும் தேவாலயங்களும் அந்த சர்ச் எல்லாமே இடிக்கிறதும் இந்த மாதிரியான செயல்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ இவ்வளோ பெரிய கலவரமா, அதாவது கலவரங்களை பார்த்தோன்னே சுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கலவரமாக வந்து நிற்கிறது காரணம் வந்து இதுதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற இத்தகைய ஒரு அரசியல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த குக்கி அப்படின்ற பழங்குடியினர் மக்களோட இந்த மைட்டி அப்படின்ற கம்யூனிட்டி மக்களோட வாக்குகள் வந்து அதிகம். அவங்களோட வாக்கு வங்கியை விட இங்கே இருக்கிற மக்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க அந்த மைனாரிட்டியை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆக இந்த மைட்டி அப்படின்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு நாம் ஒரு ஃபேவர் செஞ்சாலோ, நாம் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாலோ அந்த மக்கள் வந்து நமக்கு வாக்களிப்பாங்க, அந்த மக்களோட வாக்கிலேயே நம்ம வந்து திரும்பி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோட அங்கே இருக்கிற BJP அரசாங்கம் வந்து இதை செயல்படுத்தியிருக்கு. மேலும் ஒன்றியத்திலும் அவங்க தான் இருக்காங்க, அந்த மாநிலத்தில் ஆட்சியும் அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயினோட 2 இன்ஜினுமே அவங்களா இருக்கும்போது இந்த அளவுக்கான கலவரம் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க RSSம் அங்கே இருக்கிற அமைப்புகள் தான் அதை வந்து தூண்டி விட்டுருக்காங்க. அவங்க தான் அந்த போராட்டத்தை பயன்படுத்தி ஒரு கலவரமாக மாற்றி அங்கே இருக்கிற மக்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் வந்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சில தரவுகளே சொல்கிறாங்க. இதற்கப்புறமா தான் அவங்க வந்து 355 ஆக்ட் வந்து அமல்படுத்துகிறாங்க. இதனால் அந்த மாநிலத்தோட மொத்த கண்ட்ரோலும் ஒன்றிய அரசு கிட்ட போகுது. ஒன்றிய அரசு கிட்ட போனதுனால அவங்க வந்து இராணுவம் மேலும் பல வீரர்களை வந்து இறக்கி அதாவது கலவரக்காரர்களை யாரை பார்த்தாலுமே நீங்கள் வந்து சுடலாம் அப்படின்ற ஒரு ஆக்டுமே அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலவரத்தை கூடிய விரைவில் ஒன்றிய அரசு வந்து சரிப்படுத்தணும், அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.